இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது இந்த எருக்கஞ்செடி, அதுலயும் வெள்ளை எருக்கஞ்செடி அப்படிங்கிறது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. ஆக்சுவலா நீல எருக்கஞ்செடிங்கிறது எல்லா இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா முதல்ல இந்த வெள்ளை எருக்கஞ்செடியை வளர்த்துறது அப்படிங்கிறது ராசி இல்லாத விஷயமா பார்க்கப்பட்டாலும் இப்போ இதை வளர்த்துறது ராசியுடைய விஷயமா பார்க்கப்படுது. ஆனா சின்ன பசங்க நாம எப்படி விளையாண்டுருப்போம், இந்த எருக்கஞ்செடியோட இந்த பூவை எடுத்து உடைச்சு உடைச்சு விளையாடுறது தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. இந்த எருக்கஞ்செடியை உடைச்சா எந்த இடத்துல உடைச்சாலும் அதுல இருந்து வரக்கூடிய இந்த பாலானது பல்வேறு விஷக்கடிகள்ல மேல அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுது. கேஷுவாலிட்டியில நிறைய பேர் பாம்பு கடிச்சு கேஷுவாலிட்டிக்கு வருவாங்க, அட்மிட் ஆவாங்க. பாம்பு கடிக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்க சமயத்துல திடீர்னு இதய செயலிழப்பு ஏற்படும். அப்ப நம்ம ஹிஸ்டரி கேட்டோம்னா இந்த மாதிரி ஏதாவது இயற்கை மருத்துவம் ஏதாவது பயன்படுத்திங்கன்னா கேட்டும்போது ஒருவேளை இந்த கெலோட்ரோபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எருக்கஞ்செடி எருக்கம்பால் ஏதாவது வாயு வழியா உட்கொண்டிருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும். இதயத்துக்கு நல்லது கிடையாது. கார்டியோடாக்சிக், இதய செயலிழப்பை இம்மீடியட்டா ஏற்படுத்தக்கூடியது, கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுத்தக்கூடியது. மற்றபடி இதுக்கு இயற்கை மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளுக்குள்ள நான் போகல.